அன்றாட வாழ்க்கையில் அந்த வறட்சி உஷ்ணமும் நம்மளை அப்படி கொண்டு போகும் பாருங்கள். சரி, இதெல்லாம் உதவிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கும் அப்படின்னு போனால் அங்கே ஏதாவது ரிப்பேர் ஆகும், அங்கே ஏதாவது பண செலவாகும். இப்போ இது வறட்சியும் உஷ்ணமும். இந்த வறட்சி வரும்போது அந்த ரெண்டு காரியமும் எங்கே நோக்கி போகுமானால் உறைந்த மலையை நோக்கி போகுமா. உறைந்த மலை பனிக்கட்டி. நமக்கு இப்போ உடம்பு சூடாக இருக்குது, எதாவது குளிர்ந்தால குடிக்கும் அப்படின்னு நம்ம சரீரம் சொல்லும், நம்ம மனசு சொல்லும். எதாவது சாப்பிடும், தாகமாக இருக்குது, எதாவது சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, நல்ல தண்ணி குடிங்க, குடிக்கணும், ஐயோ தாகமாக இருக்குது அப்படின்னா இந்த சரீரத்துக்குள்ள ஒரு காய்தல், தண்ணி இல்லை. அப்போ சரீரம் நமக்கு சொல்லும் தண்ணி குடு அப்படின்னு சொல்லும், மனசுக்கு சொல்லும், மனசு நம்மகிட்ட சொல்லணும்னு நம்ம அதை எடுத்து அதை குடிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வறட்சி வரும்போது இப்போ என்ன தண்ணியை தேடும், தண்ணியை தேடி தனக்கானதை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படி ஆனால் இந்த வேலையில் இந்த நேரத்தில் தான் அந்த வறட்சியும் உஷ்ணமான வேலையில் தான் சரியானதை செலக்ட் பண்ண ரெண்டு பாதை இருக்குது. ரெண்டு பாதை பிரிந்து போகுது. இந்த பாதையில் போகிறதா இந்த பாதையில் போகிறதா, எந்த பாதையில் போகிறது? இந்த பாதை என்ன இருக்குது அப்படின்னா பாதாளம் இருக்கிறது. என்ன இருக்குது? இந்த பாதை என்ன இருக்குது? பாதாளம் இருக்குது. இந்த பாதையில் என்ன இருக்குது அப்படின்னா உறைந்த மலை இருக்குது. இப்போ இந்த வறட்சிக்கு என்ன தேவை? இந்த வறட்சிக்கு என்ன தேவை? உறைந்த மலை தேவை. இந்த உறைந்த மலை பக்கம் போனால் அந்த அந்த பனிக்கட்டி போல் உறைந்து இருக்கிறதே அந்த 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 அதனுடைய கட்டிகளை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு உதவி செய்யும். இந்த உஷ்ணம் அமரும். இந்த வறட்சி அந்த தண்ணிக்குள்ளே நம்ம இருக்கும்போது அதை தேடி போகும்போது அந்த சரீரம், அந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒரு அமைதி, ஒரு சமாதானம் உண்டாகும். அப்படி போயிட்டு இருக்கும்போது நல்ல வெயில் அடிக்குது, வெயில் தாங்கலை, அப்படியே ஒரு மரம் வருது, அந்த மரத்துக்கு அடியில் அப்படி போய் நின்ன உடனே அப்படியே காற்று வீசும். அப்படியே காற்று வீசின உடனே அப்பா அப்படின்னு நமக்கு இருக்கும், எவ்வளோ சுகமாக இருக்குது சார், இந்த காற்று எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த மரம் அப்படியே நமக்கு ஒரு காற்று வீசிட்டு போன உடனே இந்த சரீரம் இந்த காய்ந்து சூட்டுக்குள்ளே போகும்போது ஒரு அமைதியை கொடுக்கும். அப்போ இந்த ரெண்டு பாதை இருக்குல்ல, அந்த ரெண்டு பாதை, இந்த ஒரு பாதை பாதாளம், ஒரு பாதை என்ன உறைந்த மலை, ஒரு பாதை பாதாளம். இப்போ அந்த சூழ்நிலையில் தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். வறண்டு போயிருக்கு, இப்போ எதை தேடணும்? உறைந்த மலையை தேடணும். இப்போ உறைந்த மலை அப்படின்னா யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா அவர் எசேக்கியேல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு பாடியிருப்பார். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா அப்படின்னு சொல்லி பாடுவார். கொஞ்சம் போதாதுப்பா, நீந்தி நீந்தி மூழ்கணும் அப்படின்னு சொல்லி எசேக்கியேலில் எழுதியிருக்கிறாரு. அந்த வசனத்தை பாட்டாக படிச்சிருக்கிறார். அப்போ மூழ்கி போகும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அந்த வறட்சியும் உஷ்ணமும் தனி இல்லையா? அப்போ தனியும் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் மாறும், நமக்கு விரோதமாக செயல்படுகிற செயல்கள் விலகும் தானே. இப்போ நம்ம தண்ணியை விட்டோம்னா உள்ளே போய் குளிருதா? அப்படியே சூடாக இருந்துறது, அப்படியே ஒரு ஐஸ் நல்ல ஒரு குளிர்ந்த ஆகாரத்தை குடிக்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே போய் அப்படி குளிரும். அப்படி குளிர்ந்தால மனசு அப்படியே அமைதியாயிரும் இல்லை? மனசு அமைதியாயிரும். அமைதியான உடனே நமக்கு அந்த குளிர்ச்சி கிடைக்குது. அப்போ இந்த வறட்சி என்ன செய்யுமானா உறைந்த மலையை நோக்கி போகும்போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி அதில் மூழ்கி இருக்கும்போது இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா அந்த பரிசுத்த பாதையில் நடத்துவார். இந்த பாதாளத்தை நோக்கி திரும்புவோமானால், அந்த பாதையில் போவோமானால் என்ன செய்யுமா? பாதாளம் இழுத்துட்டு போயிருமா. வசனம் சொல்லுது, அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். அப்போ பாவிகளை பட்சிக்கும். பாவிகளை பாதாளம் ஈஸியாக இங்கே வந்துரு இழுத்து உள்ள போட்டுரும். சரியா? அப்போ நம்ம பாவிகள் செய்கிற காரியங்களை சிந்திப்போம் என்றாலும், செயல்படுவோம் என்றாலும், பாவிகள் யோசிக்கிற மாதிரி யோசிப்போம் என்றாலும், இந்த பாவிகள் செய்கிற செயல்களை செய்வோம் என்றாலும், உடுத்துவோம் என்றாலும், நடப்போம் என்றாலும், இந்த பாதாளம் என்ன செய்யும்? அவங்கள இங்கே வந்துரு இழுக்கும். பாதாளம் இழுத்துட்டு போயிடும். ஏன்னா அதனுடைய வேலை அது இழுக்கும். பாதாளம் பாவிகளை இழுத்து கொண்டு போகும். ஆனால் இந்த வறட்சியும் உஷ்ணமும் எங்கே போய் எதை போய் இழுக்கும்? உறைந்த மலையை இழுத்துக்கொள்ளும், தனக்கு தேவையானது இழுத்துக்கொள்ளும். இந்த நீர்க்கருவ மரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நீர்க்கருவ மரம் தண்ணி ஊற்றட்டாலும் அது பச்சையாக இருக்கா? அது வளருதா? எப்படி? அதுக்கு பேர் என்னது? கருவ மரம். ஸோ அதுக்கு நீர் கருவன்னு போட்டிருக்கு.
அப்போ நீர் அப்படின்றது என்னது? தண்ணி. இந்த தண்ணி அந்த மரம் அந்த மரம் என்ன செய்யணும்? இந்த கருவ மரம் தண்ணி எங்கெல்லாம் பூமிக்குள்ளே இருக்கோ அங்கெல்லாம் வேறு போய் எடுத்துகிட்டு ஓடியாந்துடும். தனக்கு தேவையான தண்ணி எந்த பாறைக்குள்ளே இருக்குதோ, எந்த பூமிக்குள்ளே இருக்குதோ, அது பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது, அது தள்ளப்பட்டு அருவருப்பாக இருக்குது, நம்ம அதை ஒன்றுக்கும் உபயோகப்படுத்த மாட்டோம், வெட்டி எரிப்போம் அவ்வளோதான், அல்லது வேலிக்கு போடுவோம். அந்த மரமானது என்ன செய்யணும்? தன் வேறு போய் என்ன செய்யணும்? தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் அந்த வாசனை, தண்ணீர் வாசனை பட்ட இடத்துலலாம் தனக்கு தேவையான தண்ணீரை உறிந்து கொள்ளும். அந்த அப்படிப்பட்ட ஒரு மரம் ஒரு தண்ணியை தேடி தனக்கானதை இழுத்து கொள்ளுமானால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை அவரை தேடி போகும்போது நாம் அவரை பற்றி பிடிக்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவார். அப்போ நமக்கு கண்கள் புலப்படும். அந்த ஆகாரக்கு ஊற்று புலப்பட்டது போல நமக்கு பாதைகள் புலப்படும். அது வரைக்கும் பாதை தெரியாது. எவ்வளோதான் நம்ம ஓடி யாரையாவது பார்த்துடலாம். இன்றைக்கி பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார், நமக்கு ஒரு பெரிய அதிகாரி இருக்கார், அவரை பார்த்தோன்னா இதை முடிச்சிடலாம், அதை பண்ணிடலாம், இதை செஞ்சிடலான்னா கர்த்தர் ஸ்தோத்திரம், எதையும் பண்ண முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ எதையாவது பண்ணிடலான்னா நம்ம என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவர் அந்த வாசலை திறந்தாதான், கர்த்தர் அந்த வாசலை திறந்தாதான் அங்கே உள்ள நமக்கு பாதை தெரியும். அடைச்சிருவார், இல்லைன்னா அந்த பாதை என்ன பண்ணிடுவார்? அடைச்சி போட்டுருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லாமல் எங்கேயும் எந்த பாதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த வசனம் சொல்லுது. அதனால் ஊற்று கண்கள் எப்போ திறக்கப்பட்டுச்சு? ஆண்டவரே நம்ம எப்போது இறைவா ஆண்டவா அப்படின்னு எப்போது அவள் அழுதாளோ அப்போது பாதை தெரிஞ்சுது. பிள்ளைகளை குறித்து அதிகமாக பாரம் இருக்கா? குடும்பத்தை குறித்து பாரம் இருக்குது, வறண்டு போயிருக்கு. பிள்ளைகள்லாம் குறித்து எனக்கு வறட்சியாக இருக்குதே, வளரவே இல்லை, இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இன்னும் அதுலேருந்து ஒரு விடிவு காலமே இல்லை அப்படின்னா அங்கே ஆண்டவரோடு ஒட்டி கொள்ளும்போது, உறைந்த மலையை பற்றி போகும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த பாதையில் நடத்தி அங்கே புலப்பட பண்ணுவார். அங்கே காரிய வழி